வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, தானியத்தை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. கவனிங்க, அவைகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவைகளும் அதனுடைய பறவைகள் எண்ணிக்கையில் பெருகி கொண்டு இருக்கிறது. எதுபிராம சொல்றீங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார் என்றால், காக்காக்கு என்ன மொழி இருக்கிறது சொல்லுங்க? என்ன மொழி இருக்குது? காக்காக்கு என்ன மொழின்னு நம்மளுக்கு தெரியல, ஆனா காக்கா பேசுற மொழி தேவனாய் கர்த்தருக்கு தெரிகிறது. திபிராமன் சொல்றீங்க, சிங்க குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினி கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவைகள் விட நீங்க விசேஷமானவர்கள் அல்லவா என்று மத்தேயில போடப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளை உண்போம், எவைகளை உடுத்துவோம், எவைகளை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். பரமபிதா காக்கை குஞ்சுகளுக்கும் தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்களுக்கும் தேவைகளை நிறைவாக கர்த்தர் சந்திப்பாராக.